வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. தாயும் மகனும் மாறி மாறி சாடியதில் சில கணங்கள் மௌனமாக இருந்த ரவி பின் மெல்ல நிமிர்ந்து தீவிரமாக பேசினான். நீங்க சொல்றது கரெக்டு தான். அவகிட்ட ரொம்ப மோசமாதான் நடந்துகிட்ட. பட்டென்று அவனை இடைமறித்த சுபத்ரா, மரியாதை முக்கியம். இந்த அவன்னு பேசுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என்றார் கண்டனமாக. இந்த அம்மா என்ன ரொம்ப ஓவரா மிரட்டுது என்று ரவிக்கும் உள்ளூர சற்று கடுப்பு எழத்தான் செய்தது. ஆனாலும் தான் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் பொறுமை காத்தான். நிரஞ்சனின் வெளியோரம் கண்ணீர் கசிந்து இறங்கியது. பெற்றவருக்கு நிகர் என்று சொல்வதை விட மேலாக நடந்து கொள்ளும் சுபாவின் பேரன்பை பெறுவதற்கு என்ன தவம் செய்துவிட்டோம் நாம் என்ற உணர்வு பிழம்பாக உருகி கிடந்தாள் அவள். ஒரு ஆண்மகனாக ரவியின் உணர்வுகளை சரியாக யூகித்த மித்ரதேவ் லேசாக தொண்டையை செருமிவிட்டு அவனிடம் பேச்சு கொடுத்தான். எந்த அடிப்படையில நீங்க கேட்கறதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணுவோன்னு கிளம்பி வந்திருக்கீங்க ரவி என்று உண்மையாக புரியாமல் தான் கேட்டான் தேவ். இல்ல ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என் மாமனாருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன வேரோட அழிச்சிடுவாரு. இப்ப இருக்கிற சொத்துக்களும் அதோட சம்பாத்தியமும் கூட என் கால வரைக்கும் அனுபவிக்க மட்டும்தான் அனுமதி இருக்கு. ஆல்ரெடி அதுக்கெல்லாம் வாரிசா என் மச்சினரோட பசங்களை தான் போட்டிருக்காங்க. நிரஞ்சனியோட இருக்கிற பிரச்சனை வெளியில தெரிஞ்சா சொசைட்டில என்னோட இமேஜே போயிடும். தன் வாழ்க்கைக்காகவே கெஞ்சவை செய்பவனை அழுத்தமாக பார்த்த சுபா, இன்னைக்கு உனக்குன்னு வரும்போது இவ்வளவு பதறியே, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நிரஞ்சனிய உங்க வீட்டுல எவ்வளவு பாடுபடுத்துனீங்க. பெத்தவங்களை இழந்துட்டு கையில 2 சின்ன குழந்தைங்களை வேற வச்சுக்கிட்டு யாரோட ஆதரவும் கிடைக்காம அந்த பொண்ணு தனியா எத்தனை தூரம் தவிச்சிருப்பா. ஏதோ அவங்க அம்மா செஞ்ச புண்ணியம் அன்னைக்கு என் கண்ணுல விழுந்தா. இல்லைனா அவளோட சேர்த்து இந்த குழந்தைங்களோட நிலைமையும் என்ன கதிக்கு ஆளாகி இருக்குமோ. கல்யாணம் முடிச்சு நம்மளையே நம்பி நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு பெருசா எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கலனாலும் குடைச்சல தராம இருந்திருந்தா கூட ஏதோ ஒன்னு பழச்சிட்டு போயிருப்பாளே. உன் தம்பி மாதிரி ஒரு புறம்போக்குக்கு அவளை கட்டி வச்சதே தப்பு. இதுல அடுத்தடுத்து இதுங்க 2 வேற வரிசையா பிறந்து அவளோட சேர்த்து இந்த பிள்ளைங்களோட எதிர்காலமும் கேள்விக்குறியா மாறிடுச்சு. அப்ப சரியில்லை, அவனோட பெத்தவ கூட பிறந்தவன் குணமும் சரியில்லாத நேரம் உருப்படியா இருக்கிற அம்மாவையும் விட்டு வைக்க மாட்டேன்னு செதைக்க பார்த்த உங்களுக்காக நாங்க ஏன் இறங்கி வரணும் என கடுப்பாக வினவினார். இப்படியெல்லாம் பாயிண்டா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது என சலிப்பாக உணர்ந்த ரவி, எதையும் யோசிச்சு செயல்படுற எனக்கே இவ்வளவு எரிச்சல் வருதே, அப்ப ரஞ்சித்தையும் அவளை அடிச்சிருக்க மாட்டான் என்று தனக்குள் வன்மமாக எண்ணிக்கொண்டான். இப்ப நிரஞ்சனிய பார்த்து பேசணும்னு கேட்டா கூட வம்பா போயிடும் போல இருக்கே. புருவங்களை நெரித்தபடி இறுக்கமாக அமர்ந்திருந்தவனை சுபத்ரா சின்னத்துடன் பார்த்திருந்தார் என்றால் தேவ் சிந்தனையுடன் அளவிட்டான். ஓகே ரவி, எதையும் யோசிச்சு முடிவெடுக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நிரஞ்சனி ஹெல்த்தும் நார்மலுக்கு வரணும். இதை நம்ம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். மகன் கூறுவதில் அதிருப்தியுற்று, என்ன நீ இதுல யோசிக்க என்ன இருக்கு என்று சுபத்ரா ஆவேசமாக குறுக்கிடவும் அதைவிட விரைவாக தேவ் கண்டிப்புடன் அவரை இடைமறித்தான். மா, எதையும் உடனே பட்டுன்னு முடிச்சு விடணும்னு நினைக்காதீங்க. ஒரு சிலதை நிதானமா யோசிக்கும் போது வேற ஆங்கிள் நம்ம முடிவுகள் மாறக்கூட சான்ஸ் இருக்கு. அவனை முடிக்க விடவில்லை. என்ன மாறும், அதெல்லாம் கிடையாது என பொங்கி எழுந்தார் அவர். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இப்ப அமைதியா இருப்பீங்களா மாட்டீங்களா என்று தேவ் கூர்மையாக வினவவும் அவரின் இதழ்கள் தன்னால் பூட்டிக்கொண்டு விழிகள் அவனை மௌனமாக உறுத்து விழித்தது. அதை கண்டு கொள்ளாதவன், நீங்க கிளம்புங்க ரவி, நாம இன்னொரு நாள் நிதானமா மீட் பண்ணலாம். உங்க நம்பர் சொல்லுங்க என தன் பேசியை எடுத்து அவன் கூறியதை சேமித்துக் கொண்டான். புதல்வனின் அடுத்தடுத்த செயல்களில் சுபத்ரா புசுவென மூச்சுவிட்டு கொண்டிருக்க இவன் சென்று இன்முகமாக அவனை வழி அனுப்பி வைத்து மதில் சுவர் கதவை பூட்டிவிட்டு வந்தான். இங்க பாருங்கம்மா என்றவன் எதையோ தொடங்கவும் அவர் வெடுக்கென முகத்தை வெட்டிவிட்டு வீட்டிற்குள் நடந்து விட்டார். வர வர இந்த அம்மா பேபிஸை விட மோசமா போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆச்சும் மெச்சூர்டா நடந்து போன்னு நினைக்கிறாங்களா என குறுக்காக தலையசைத்தவாறு தானும் உள்ளே சென்றான். சாய் உடனே ஓடி வந்து அவனிடம் கார் பொம்மையை கொடுத்து நிற்க, இருடா செல்லம் விளையாடலாம் என்று விட்டு அன்னையை பார்வையால் தேடினான். சின்னவனோ மீண்டும் அவன் கையை பிடித்து இழுக்க, அது சரி, நான் சொல்ல வருது பெருசுக்கு புரிஞ்சாதானே உனக்கு புரியறதுக்கு, வா என அவனை கருத்தில் ஏந்தியவன் சுபாவின் குரல் அறைக்குள் கேட்கவும் அங்கே நடந்தான். நிரஞ்சனியிடம்தான் அவர் ஏதோ பொறுமையபடி இருந்தார். இவனை கண்டதும் அவள் விழிகளும் மெல்லிய வருத்தத்தை பிரதிபலித்துவிட்டு தாழ்ந்து கொண்டது. பின்னே
தன்னை அத்தனை கீழ்த்தரமாக நடத்தியவனிடம் இவன் சமாதானமாக பேசுகிறானே என்று அதிருப்தியாக இருந்தது பெண்ணிற்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க நிரஞ்சனி? கொஞ்சமாவது பெட்டரா இருக்கா இல்லையா என்று விசாரித்தான். ஓகேதான் என முடித்து கொண்டாள். ஆமா, ஓகேவா இருக்கிற மூஞ்சிய பாரு. நான் உள்ள வரும்போது கூட காதுக்கு கீழே லேசா மசாஜ் செஞ்சுக்கிட்டு தானே இருந்த நீ என்று மைந்தன் மீது உள்ள கோபத்தை தற்காலிகமாக விட்டுவிட்டு அவளை பிளுபிளுவென பிடித்தார் சுபத்ரா. மா சும்மா கத்தாதீங்கம்மா, இன்னும் வலிக்க போகுது என அவரை அதட்டிவிட்டு, நெக்ஸ்ட் செக்கப் போகும்போது என்னென்ன தொந்தரவு இருக்கோ அதெல்லாம் டாக்டர் கிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவராலையும் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்று அவளிடம் அறிவுறுத்தினான். என்றவள் முனக, குடிக்க ஏதாவது கொண்டு வந்து தரலாம் இல்லம்மா, இப்பதானே எழுந்திருக்காங்க என்றவனை முறைத்து நின்றார் பெற்றவர். இல்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டும். பெண் மறுக்க, நான் அவனைதான் முறைச்சேன், ஒன்ன இல்ல என்றவரின் ஒரென்ற பதிலில் அவளுக்கு புன்னகை வந்தது. சீரியஸ்லிமா, நீங்க மதியம் கொடுத்த லெமன் ஜூஸையே பாதி வச்சுட்டு இப்பதான் குடிச்சு முடிச்ச. அடி பாவி, சாப்பாட்டு நேரம் கொடுத்ததா? அவர் வெளிகளை உருட்ட அன்னையை ஏக்கமாக பார்த்திருந்தான் சாய்சரன். அதோடு அம்மா என தேவிடம் கை காட்டினான். ஆமா, காதுல புண்ணு பாத்தியா? பாலகன் பாய்ந்துவிட போகிறான் என்ற எண்ணத்தில் எச்சரித்தான் அவன். அவனோ முகம் தொங்கி நோக்க, டேய் புள்ள ஏங்கிட போறான். சரி செல்லக்குட்டி, அம்மாவுக்கு ஒரே ஒரு முத்தா மட்டும் தம்பி மெல்லமா குடுப்பியா என அவனை சமாதானப்படுத்திய சுபா, நீயே கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவகிட்ட மெதுவா சாச்சு காமிடா என்று மகனுக்கு உத்தரவு இட்டார். பையனின் உதட்டில் பளிச்சென்ற முறுவல் மலர்வதை சிறு புன்னகையுடன் ஏறிட்ட தேவ் நிரஞ்சனின் அருகில் சென்று வாகாக சாய்த்து பிடித்தான். அவளுக்குமே 2 நாட்களாக குழந்தைகள் தள்ளி இருப்பது மனதை வெகுவாக ஏங்க வைத்திருக்க ஆசையாக மகனிடம் கன்னத்தை காண்பித்தாள். ஏதேது, அம்மாவும் இந்த சான்ஸுக்காக ரொம்பவும் எதிர்பார்த்து காத்திருந்தது மாதிரி இருக்கே. சுபத்ரா கிண்டல் செய்யவும் பெண்ணின் முகத்தில் லேசான கூச்சம் பிறந்தது. தான் இதழ்களை ஒற்றி எடுத்ததும் மா என வேகமாக திரும்பி தன் கன்னத்தை காண்பித்தான் பாலகன். டே படவா, கொஞ்சம் இடத்த கொடுத்ததும் அப்படியே செட்டில் ஆக பாக்குற பாத்தியா? நல்ல வேலை, இவளுக்கு இன்னும் இந்த விவரம் இல்லாம போட்டிக்கு வரல என்று நகைத்தார் சுபா. தேவ் தள்ளி நின்றவன், இப்ப நீங்க ஓகேவா இருக்கீங்கன்னா சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். நிரஞ்சனி, என்ன சொல்றீங்க என்று அவள் வசதியை கேட்டான். என்னத்தை டிஸ்கஸ் பண்ண போற? அவன்கிட்ட அப்படித்தான் மா என அழுத்தவன், முதல்ல என்ன கொஞ்சம் ஃப்ரீயா பேச விடுங்க, அப்புறம் அதுல இருக்க நிற குறைகளை நம்ம பொறுமையா ஆர்கியூ பண்ணலாம் என்றான் கடுப்பாக. அவர் முகத்தை தூக்கிக் கொள்ள, நீங்க சொல்லுங்க நிரஞ்சனி என்று அவளிடம் திரும்பினான். ஓகே சார் என அவள் தலையசைத்ததும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான் அவன். நீங்களும் உட்காருங்க, இது ஒன்லி டிஸ்கஷன் மட்டும்தான், டிசிஷன் இல்ல. சோ என்னோட ஒப்பீனியனை முழுசா ஷேர் பண்ற வரைக்கும் குறுக்க இன்டரப்ட் செய்யக்கூடாது. தன்னிடம் நிபந்தனை விதிப்பவனை நொடிப்பாக பார்த்தவர், ரொம்ப பில்டப் கொடுக்காம சட்டு புட்டுன விஷயத்த சொல்லு என்றார் சுபத்ரா அமர்த்தலாக. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஆன் த ஸ்பாட் அவனோட பேசியிருக்கும் போதுதான் சடனா எனக்கு இந்த தாட்டு தோணுது. எது, அவனுக்கு ஒத்து ஊதணும்னா என வெடுக்கென கேட்டுவிட்டு மகனின் பார்வையில் மெல்ல வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டார். என இதழ்களை குவித்து காற்றை ஊதியவன், இந்த பையன் கூட நம்ம சொல்றது புரியலனா கொஞ்சம் முழிச்சு பார்த்துட்டு அப்புறம் அமைதியா கோஆபரேட் பண்ணுவான். ஆனா நீங்க இருக்கீங்களே என்று பல்லை கடித்தான் தேவ். சரி சரி, இனிமே கண்டிப்பா வாயை திறக்க மாட்ட. அவரின் உத்தரவாதத்தில் நம்பிக்கையற்று, பாப்போம் என்றவனை இம்முறை சாய் தொந்தரவு செய்தான். அவனிடம் கையில் இருந்த கார் பொம்மையை காட்டி வெளியே போகலாம் என கை காண்பித்தான். அடே, என்ன கொஞ்சம் பேச விடுங்கடா என்று தலையை தாங்கியவன், ஆமா, உன் அம்மா கிட்ட உன்னோட கலரிங் புக்க காமிச்சியா நீ என வேகமாக கேட்டான். அதில் பாலகன் மலங்கு மலங்கு விழுக்க, இவ்வளவு வேகமா பேசினா குழந்தைக்கு என்ன புரியும்? இரு, இதுங்க ரெண்டையும் இங்கே ஒரு ஓரமா செட் பண்ணி விட்டாதான் கொஞ்சம் அமைதியா இருக்குங்க என்று சரணுக்கு வண்ணம் தீட்டும் புத்தகத்தை எடுத்து கொடுத்து அமர்த்தியவர் சின்னவளை சற்று தள்ளி ஒரு விரிப்பில் படுக்க வைத்து சில கண்கவர் நச்சில்லாத பொம்மைகளை கீழே போட்டு விட்டார். எவ்வளோ நேரம் அவன் அங்கேயே அமைதியா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இன்னும் 2 நிமிஷத்துல நகர்ந்து போய் அவன் புக்க இழுக்க போறா பாருங்க. அச்சச்சோ, ஆமாமா, நேத்தே 2க்கும் சண்டை வந்துச்சுல்ல. பின்ன இந்த வாண்டுதான் இப்ப நல்லா வேகமா நகருதே, அடுத்து மெதுவா முட்டி போடவும் ட்ரை பண்றா. தேவ் லைப்புடன் கூற அவன் முகத்தை பார்த்துவிட்டு பிள்ளைகளிடம் பார்வையை திருப்பினாள் நிரு. மா, பெட்டர் அவனை தூக்கி இங்க நிரஞ்சனி கிட்ட பெட்ல உட்கார வைங்க. அவன் கொயிட்டா இருப்பான், அந்த சேட்டை தான் துருன்னு பாஞ்சுக்கிட்டு வரும். அதன்படியே செய்தவர் மீண்டும் வந்து ஆயாசமாக மெத்தையில் அமரவும், உங்களுக்கு தான் பேர்டன் கூடி போச்சு
என்றாள் பெண் கழுவிறக்கத்துடன். அம்மா தாயே, திரும்பவும் ஆரம்பிக்காத. உன் பிள்ளைங்கள பாத்துக்கிறதுல கூட எனக்கு பெருசா சலிப்பு தெரியல. ஆனா நீ இது மாதிரி உளரும் போது சமாதானம் சொல்லணும்னு நினைச்சாதான் அவ்வளோ கடுப்பு வருது என்று முறைத்தார். அவள் சோர்வாக தலை குனியவும், நீங்க ஏன் நிரஞ்சனி இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அம்மாவும் நானும் இந்த குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே, ஐ அக்ரி வித் யூ. சம்மந்தம் இல்லாத எங்ககிட்ட வந்து தொந்தரவா இருக்கோன்னு கில்ட் வர்றது நியாயம்தான். அப்படின்னாலும் சொந்த வீட்டுக்கு வந்து தங்குறது கூட தைரியம் இல்லாம வெளியாட்கள் யார் முகத்திலையும் முழுக்க எரிச்சல் பட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல என்ன தனிமையில அடைச்சுக்கிட்டு பரதேசி கோலத்துல இருந்தனா இன்னைக்கு எப்படி இருக்கேன்? தோற்றத்துல குணத்துலன்னு எல்லாத்துலயும் பழையபடி தழகிலா மாறி என் அம்மாவையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு என்னையும் சரியா பாத்துக்கிறதுக்கு யாரு காரணம்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல ஒவ்வொரு முறையும் இது அம்மா திரும்ப திரும்ப ஞாபகமா சொல்லணும் தான் நீங்க விரும்புறீங்களா என்று அமைதியாக கேட்டான். ஐயோ, அப்படிலாம் இல்ல என்று பதறினாள் நீரு. நல்லா கேளுடா, எத்தனைன்னு தான் நான் சமாதானம் சொல்றது? ஏன் இதே நாளைக்கு எனக்கு ஏதாவது முடியாம போனா நீ பாத்துக்க மாட்டியா என்ன? இல்ல உங்களை பாத்துக்கிறதெல்லாம் என் பொறுப்புல வராது, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவியா? சுபத்ரா நறுக்கென்று கேட்கவும் பெண்ணின் விழிகள் கலங்கியது. மா, என்ன பேசுறீங்க நீங்க? என்ன அப்படியா நினைச்சிருக்கீங்க? அப்போ நாங்க மட்டும் உன்னையும் பிள்ளைகளையும் அப்படி பிரிச்சு பாக்குறோமா? உன் மனசு ஏன் எங்களோட ஒட்ட மாட்டேங்குது? ப்ராமிஸா இல்லம்மா, உங்களை என் அம்மா விட மேலான இடத்துல வச்சிருக்க. கொஞ்ச நேரம் முன்ன அந்த ஆள்கிட்ட எனக்கான மரியாதையை கேட்டு நீங்க சத்த போடும்போது கூட நான் அப்படித்தான் நினைச்சேன் என்று தழுதழுத்தாள் நாயகி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.